லே நான் தான் உங்கள் அபர்ணா ராம்ஜி ஃப்ரம் அபர்ணா அன்பிளக்ட். கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அது ரொம்பவே நெருடலாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டாக இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இசைவாணி அக்கா ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அவங்களும் சரி, அதற்கான பின்னணி வேலைகளை பார்த்தவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன ட்ரை பண்ணுறீங்கங்கிறத எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மதம் இன்னொரு மதத்தை நோண்டுறதுனாலையோ நோகடிக்கிறதுனாலையோ என்ன சந்தோஷத்தை நீங்கள் அடையிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சூர்டாக எல்லாருமே யோசிங்க. நம்ம இன்னொரு மதத்தை தாக்கி பேசுகிறதுனால நம்ம ஒரு பெரிய புரட்சி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த முட்டாள்தனமான அந்த ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. தெய்வத்தை சோதிக்கிறதுனால நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? என்ன நம்ம சாதிச்சிட்டோம்? அவங்க கூட்டம் கூட்டமாக தன்னோட மத நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு சபரிமலைக்கு போகிறாங்க, விரதம் இருந்து போகிறாங்க, அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணுறாங்க. அந்தந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்குங்க. வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டுகிட்டே போகிறாங்க, அதையும் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் அதை போட்டுறதான் செய்கிறோம். நீங்களும் நிறையா பண்ணுறீங்க, உங்கள் மதத்துலேயும் நிறையா நம்பிக்கைகள் இருக்குது, அதை நாங்கள் என்றைக்குமே தூற்றுனது கிடையாது. எங்களை நோண்டாத ஒழிய நாங்கள் எதுவுமே நாங்கள் தூண்டினது கிடையாது. நாங்கள் எப்போவுமே எங்கள் மத கோட்பாடுகளில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். சதாதன தர்மத்தில் நாங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கோம். எங்களை யாரும் நோண்டாத வரைக்கும் நாங்கள் யாரையுமே நோண்டுறது கிடையாது. எதுக்கு தெய்வத்தை சோதிக்கிறதுனால தீட்டா நான் உள்ளே வரலாமா? சபரிமலைக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது. இந்தந்த வயசானவங்க தான் வரணும், இந்தந்த வயசுக்காரங்க தான் வரணும், இந்தந்த விரதங்கள் எடுத்து தான் வரணும், மனுஷ ரூபேனா அப்படிங்கிற ஒரு தெய்வம் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அது எங்களோட நம்பிக்கை. எவ்வளவோ இந்துக்கள் தேவாலயத்துக்கு போகிறாங்க, மாஸ்க்குக்கு போகிறாங்க. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏங்க நல்லது எடுத்துக்க மாட்டீங்க? தெய்வங்கள் உலகத்தில் தெய்வத்தை சோதிக்கிறதுனால நம்ம புரட்சி பண்ணுறோன்னா எனக்கு அது லாஜிக் புரியல. நிஜமாவே ட்ரெண்டாகிறதுனால உங்களுக்கு என்ன அதில் கிடைக்க போகுது? எத்தனை கோவிட் வந்தாலும், எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், இப்போயுமே சென்னை மிதத்துட்ருக்குங்க. பல மாவட்டங்கள் இயற்கை சீற்றத்தால் மிதத்துட்ருக்கு. இன்னும் இயற்கை நமக்கு எவ்வளோ பாடங்களை கற்பித்தாலும் நம்ம திருந்த போகிறது இல்லையா? இதே மாதிரியே ஒரு கோட்பாடுகளை மதத்துக்கு மதம் பிரித்து நோண்டுறதுனால என்ன இருக்குது? நம்ம என்ன இதில் லாபம் அடைய போகிறோன்னு எனக்கு புரியல. நோண்டி 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 பார்க்கறதுனால ஒருத்தருக்கொத்தர் வெறுப்பும் இதுவும் தான் ஜாஸ்தியாகுமே வழிய, எனிமிட்டி தான் ஜாஸ்தியாகுமே வழிய, அடுத்த லெவலுக்கு நம்ம இந்தியாவை கொண்டு போகணுன்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? ஒரே ஷெல்குள்ளே இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு என்ன திருப்தி கிடச்சிது? ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தால் என்னப்பா? எதுக்கு உங்களுக்கு என்ன? யார் உள்ளே போனால் என்ன, யார் வந்தால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்களையே விடமாட்டீங்க. எதுக்கு? நீங்கள் எதுக்கு ரூல்ஸை எங்களோடதையும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களோட அறநெறிக்குள்ளே நீங்கள் ஏங்க மூக்க நுழைக்கிறீங்க? இதனால் உங்களுக்கு என்ன லாபம், என்ன புண்ணியம்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இதே வாய் தான் இயேசுவை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பாடிச்சு. அப்போல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலையே. ஏன்னா அது உங்களோட மதத்து கோட்பாடுகள். நீங்கள் உங்களோட இயேசுவை பற்றி பாடுறீங்க, போற்றி பாடுறீங்க, உங்களோட தொழில், உங்களோட பேஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் இங்கே நோண்டுறீங்க? இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். யாரும் யாரையும் நோண்டாதீங்க தயவு செஞ்சு. மதத்தின் சார்பாக நோண்டுறதுனாலையோ ஒரு தெய்வத்தை சோதிக்கிறதுனாலையோ இயற்கைக்கு தான் நம்ம பதில் சொல்கிறோமே ஒழிய யாரும் யாரையும் நோகடிக்கிறதுனால பெரிய சந்தோஷத்தை நம்ம அடைய போகிறது கிடையாது. கோவிடுங்கிற ஒரு விஷயம் நம்ம உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. அதையும் நம்ம இன்னும் திருந்தலை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் அது மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. இன்னும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ இந்துக்கள் அவ்வளோ டீசெண்டாக இன்னமும் வேளாங்கண்ணி போகிறாங்க, மாஸ்க்குக்கு போகிறாங்க. நாங்கள் எதுவுமே அதை சோதிக்கலையே. உள்ளே வரலாமா, பவர் இருக்கா அப்படிலாம் நாங்கள் பேசுகிறோமா? கிடையாது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்தினர் தன்னை நோண்டாத வழியை அவங்க வழியை பார்த்துக்கிட்டு அவங்க போவாங்க. அவங்க அறநெறியை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. யாரும் நோண்டாத வழியை நோண்டிட்டா தான் அவங்க பேசுவாங்க. நாங்கள் பேசுவோம், நோண்டிட்டா தான் நாங்கள் பேசுவோம். தயவு செஞ்சு அடுத்தவங்களோட உணர்வுகளை நம்பிக்கையோட விளையாடாதீங்க.
தெய்வத்தை சோதிக்கிறதுனால நீங்கள் அடுத்தவங்களோட மத நம்பிக்கைகளோட விளையாடுறீங்க. அது வேண்டாம், அது சரி கிடையாது. தெய்வங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதர்களுக்கு ஒரு நெறிகள் இருக்குது. ஒரு சில நெறிகள் நம்ம ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும்னா அதில் இதுவும் ஒன்று. அடுத்தவங்க மனசை நோகடிக்காதீங்க. உங்களோட நம்பிக்கை உங்களோடது, எங்களோட நம்பிக்கை எங்களோடது, அவங்கவுங்களோட நம்பிக்கை அவங்கவுங்களோடது. நம்ம எதையும் கொண்டு போகிறதுக்கு அட்லீஸ்ட் இதை மாதிரி ஈன செயல்களை செய்யாமல் இருந்தாலே போதும். புண்ணியத்தை சேர்க்குறோமோ இல்லையோ, ஈன செயல்களை செய்யாமல் இருந்தால் போதும். தயவு செஞ்சு இதனால் நம்ம ட்ரெண்ட் ஆகும், நம்ம பெருசாக புரட்சி பண்ணுவோம் அப்படின்னெல்லாம் யாரும் நினைக்காதீங்க. இசைவாணி மாதிரி பல பேருக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இதை மாதிரியெல்லாம் பேசிட்டா இன்னொரு ஒரு மதத்தில் ஒரு தெய்வத்தை நம்ம இழிவுபடுத்தியோ சோதிச்சோ பேசிட்டா நம்ம பெரிய ஒரு புரட்சி பண்ணுறோம். தாடிக்காரன் பேத்தி ஏன் தேவாலயத்துக்கு போகிறீங்க? தாடிக்காரருக்கு தான் தெய்வமே கிடையாது, ஏன் தேவாலயத்துக்கு போகிறீங்க? ஏன் எங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் எண்ணமே தப்பாக இருக்கே, மாற்றிக்கோங்க. அவங்க கோட்பாடுகள், அவங்க நெறிகளை அவங்க தெளிவாக ஃபாலோ பண்ணால் அது ரொம்பவே நல்லது. தயவு செஞ்சு பெருசாக இயற்கை சீற்றத்துக்கான வழிவகுத்தல் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இயற்கையோட கோபத்துக்கு நம்மளாம் ஆளாகிறதுக்கான காரணங்கள் இதை மாதிரியான கேவலமான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இயற்கை நமக்கு இப்படி ஒரு பதிலை நமக்கு கொடுக்குது. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. தேங்க்யூ.